கொடூர பாய்ச்சலுக்கு தயாராகும் ஜம்மு காஷ்மீர். அடிக்கல் நாட்டிய மோடி. ஒட்டுமொத்த இந்தியாவும் ஒரு பக்கம் இருந்தபோது ஜம்மு காஷ்மீர் மட்டும் தனி திசையில் பயணித்துக் கொண்டிருந்தது. ஒரு காலம் இருந்தது. ஜம்மு காஷ்மீர் என்று சொன்னாலே தீவிரவாதம், குண்டுவெடிப்பு, ராணுவ வீரர்கள் மீது கல்வீச்சு என்பது போல அசம்பாவித சம்பவங்கள் மட்டும்தான் நினைவுக்கு வரும். ஆனால் இன்னும் சில ஆண்டுகளில் ஜம்மு காஷ்மீர் என்று கூறினாலே வியக்க வைக்கும் வளர்ச்சி பெற்ற மாநிலம் என்பதுதான் நம் நினைவுக்கு வரும். ஆம், பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கிட்டத்தட்ட 32,000 கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு அங்கே அடிக்கல் நாட்டியுள்ளார். அதுவும் 1-2 துறையை மையப்படுத்தி இந்த திட்டங்கள் அமையல. கல்வி, மருத்துவம், எரிசக்தி துறை, உள்நாட்டு கட்டமைப்புகள், போக்குவரத்து துறை என சகல விதத்திலும் ஜம்மு காஷ்மீரின் முன்னேற்ற திட்டங்களுக்கான அடிக்கலை நாட்டியிருக்காரு. உண்மையில் இன்றைய நிலையில் காஷ்மீருக்கு தேவை இப்படி ஒரு அறிவிப்பு தான். 360 டிகிரியிலும் சுழன்று முன்னேற வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது காஷ்மீர். மற்ற மாநிலங்கள் எல்லாம் 60 ஆண்டுகால காங்கிரஸ் ஆட்சியில் சீரழிந்தது என்றால் காங்கிரஸ் ஆட்சியெல்லாம் செய்ய தேவையே இல்லை. காங்கிரசின் கடைக்கண் பார்வைப்பட்டாலே போதும் ஒரு மாநிலம் சீரழிந்து விடும் என்பதற்கு மிகச்சிறந்த உதாரணம் தான் இந்த காஷ்மீர். காஷ்மீர் என்றால் அழகிய மலைகளும் ஏரிகளும் நினைவு வருவதற்கு பதிலாக இரத்த கரைதான் நினைவுக்கு வந்தது. ஆனால் எப்போது சட்டப்பிரிவு 370 நீக்கினார்களோ அப்போதிலிருந்து காஷ்மீர் முன்னேற்றத்திற்கான பாதையில் இணைந்திருக்கு. எந்த அளவு காஷ்மீர் அமைதி பூங்காவாக திகழ்கிறது என்றால், பாஜகவை எதிர்த்து கன்னியாகுமரியில் இருந்து பாத யாத்திரை தொடங்கிய ராகுல் காந்தி அதை காஷ்மீரில் முடித்தார் என்பது நமக்கு நினைவிருக்கும். காஷ்மீரில் சிறுவர்கள் எவ்வளவு சந்தோஷமாக விளையாடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை ஆச்சரியத்தோடு விளக்கினார் ராகுல் காந்தி. ஆம், அவரும் அவரது சகோதரியும் பணியில் விளையாடி கொண்டிருந்த காட்சிகளையும் நாம் பார்த்தோம். காங்கிரஸ் கட்சி ஆட்சியில யாராவது இப்படி நிம்மதியா விளையாடினாங்களா என்று ராகுல் காந்தியே ஆச்சரியப்படும் அளவுக்கு மாறி இருக்கிறது காஷ்மீர். காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை ராகுல் காந்தி நடைப்பயணம் போய்கொண்டிருக்கிறார். நான் இந்தியாவை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்ற யாத்திரையை தொடங்கினார் ராகுல் காந்தி. ஆனால் அதே காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை, குஜராத் முதல் அருணாச்சல பிரதேசம் வரை ஒவ்வொரு மாநிலத்திலும் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களின் உழைப்பை பார்த்திருப்பார். ஒவ்வொரு மாநிலத்திலும் அதன் வளர்ச்சியை பார்த்திருப்பார். அதனால்தான் காங்கிரஸ் ஆட்சி செய்து கொண்டிருந்த மாநிலங்கள் அனைத்தும் பாஜகவுக்கு வாக்களிப்பதை பார்த்து கொண்டிருக்கிறார். இந்தியா முழுவதும் வளர்ச்சி திட்டங்களை அறிவித்த மோடி இந்தியாவின் உச்சத்தில் இருக்கும் ஜம்மு காஷ்மீரிலும் அதை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். இது போன்ற வளர்ச்சி திட்டங்களை நிறுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் புள்ளி வைத்த கூட்டணியே இயங்கிக் கொண்டிருக்கு. இந்தியா முழுமையான வளர்ச்சி அடைய, இந்திய மாநிலங்கள் அனைத்தும் சமமான வளர்ச்சி அடைய மீண்டும் மோடி வேண்டும். மோடி.